வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். வணக்கம் என்ற இனிய சொல்லால் உங்களை இதயம் திறந்து வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்னா, உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம எடுக்கப்படுவது மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம், அதாவது புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா என் வாழ்க்கையில் எப்படி ஒரு புத்தகம் என்னை எப்படி செதுக்குனுச்சு அப்படின்றத அவங்ககிட்ட பகிர்ந்து போகிறேன். ஏன்னா அடிப்படையில் நான் பேசிக்கான ஒரு ஏவரேஜான ஸ்டூடெண்ட்டு. இந்த ஏவரேஜான ஸ்டூடெண்ட் நான் நிறைய பேர் நிறையா விஷயங்கள் பேசுகிறப்ப எனக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூச்ச சுபாவம். என்னடா இவ்வளோ விஷயங்களே இவங்களாம் பேசுகிறாங்களே, நம்மளும் இது மாதிரி முன்னேறணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், நிறைய நாலேஜ் நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறப்ப பேசிக் அப்போ எனக்கு ரூட்டு தெரியல. அப்புறமேட்டு என்னன்னா பார்த்தா ஒரு நூலகம். அந்த நூலகம் மூலிமா என்னோடய நாலேஜ் என்ன கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். நம்ம அன்னன்னைக்கு பேப்பர்கள் படிக்கிறது, மாதிரி நியூஸ் கேட்குறது, அப்புறமேட்டு சிறந்த புத்தகங்கள் படிக்கிறது. இது மூலிமா என்னென்னா நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆணுச்சு. அப்புறமேட்டு சட்ட சம்மந்தமான புத்தகங்கள், அது பார்த்திங்கன்னா இப்போ கோர்ட்டுக்கெலாம் போனீங்கன்னா அங்கேயே நூலகங்கள்லாம் வைப்பாங்க, சட்ட சம்மந்தமான நூலகங்கள்லாம் வைப்பாங்க. அந்த நூலகம்லாம் படிக்கிறப்ப சட்ட சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். சட்டம் என்னென்ன சட்டம் நாமளில் இருக்குது, என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்றப்ப எல்லா விதமான சட்டங்கள் திட்டங்கள் நம்மளுக்கு நில சம்மந்தப்பட்டமான சட்டங்கள் திட்டங்கள் அப்படின்ட்டு ஒரு நுகர்வோர் சட்டங்கள் இது மாதிரி ஒரு காமனான சட்டத்திட்டங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வருது. அப்புறமேட்டு மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா சில புத்தகங்கள்லாம் இருக்குது. இப்போ திருமூலர் திருமந்தம்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது பிறப்புலேருந்து இறப்பு தாண்டி போகும், புரியுதுங்களா? அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். ஒரு உயிர் எப்படி இருக்கும், ஒரு தாய் கருவறையில் ஒரு குழந்தை இருக்கிறப்ப அந்த குழந்தை மலத்தோடு இருந்தால் அந்த குழந்தை எப்படி பிறக்கும், யூரினோடு இருந்தால் அந்த குழந்தை எப்படி பிறக்கும், அதுமாதிரி ரெண்டும் கலந்து இருந்தால் அந்த குழந்தை எப்படி பிறக்குன்ற இது மாதிரி ஒரு அற்புதமான விஷயம்லாம் இந்த திருமூலர் திருமந்த புத்தகம் சொல்லுது. அப்புறமேட்டு பெரியஞான கோவை, இது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனோட இறப்பு பிறப்பு, அது எப்படி இறப்பான், அப்புறமேட்டு கடவுள் யார், இது மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் ஆழ்ந்து போகிறவங்களுக்கு இது பெரியஞான கோவை ஒரு இந்த பெரியஞான கோவை புத்தகங்கள் அறிஞ்சவங்களுக்கு தெரியும். அது எப்படி ஒரு மனிதனை அவன் எப்படி இறப்பான் அவன் பிறப்பான் அப்படின்னு சொல்கிறது ஒரு கடவுள் யார் என்ற ஒரு அத்தியாயத்துக்குள்ளே அது பயணிக்கும், புரியுங்களா? அதுமாதிரி எண்ணங்களை மேம்படுத்தல் இதோ உதவி, அதுமாதிரி யூ கேன் வின், இது போன புத்தகங்கள்லாம் என்ன பண்ணேன் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. வாழ்க்கையை புரட்டி போட்டது ஏற்கனவே இன்னொரு பதிப்பு ரெக்கார்டில் சொல்லியிருப்போம் உங்களுக்கு. இந்த யூ கேன் வின் புக்கு ஒரு பிஸ்னஸை நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்கிற ஒரு இது சொல்லும். பயப்படாத, நீ தொழில் துணிஞ்சு செய்ய, ஏன்னா பயந்துனா நீ தொழில் லாய்க்கில்லை, தொழிலில் ரிஸ்க் இருக்க தான் செய்யும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வார்த்தைகள்லாம் அந்த யூ கேன் வின் ஒரு சோர்ந்திருந்த மனுஷனை தூக்கி போடுற. ரெண்டாவது, மிகப்பெரிய ஒரு அப்பப்போ சோர்ந்து போயிடுவேன், புரியுங்களா? வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சில சமயம் இந்த சோர்ந்து போகிறப்ப பைபிள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. ஏன்னா அப்போ நான் என்ன பண்ணேன், இது மத சார்ந்த விஷயத்தை நான் சொல்லலை. ஏன்னா பைபிள் அதிகமாக படிக்கிறதுனால அந்த பைபிள் விஷயம் சொல்கிறேன். இப்படி மத சார்ந்த விஷயத்தை நான் எப்பயுமே பேச மாட்டேன், அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஏன்னா நாங்கள் சிதறல் வழியை ஃபாலோ பண்ணுறப்ப மதத்துக்குள்ளே வர மாட்டோம். ஏன்னா மதம் யாருக்கு பிடிக்கும்னா மதம் பிடித்தவனுக்கு தான் மதம் பிடிக்கும், புரியுதுங்களா? நாங்கள் மதத்தை இது பண்ணோம். இறைவன் இங்கே இருப்பார்னு ஆழ்ந்து போனால் தான் இறைவனுக்குள்ளே பயணித்தா தான் இறைவன் யாருன்னு தெரியும். மத போதர்கள் சொல்கிறது இவங்கெல்லாம் சொல்கிறதுலாம் நம்ம ஏற்றுக்கூடாது. ஏன்னா கண்டவன் விண்டதில்லை, விண்டவன் கண்டதில்லைன்னுவாங்க, புரியுதுங்களா? அதாவது கடவுளை பார்த்தவன் சொல்ல மாட்டான், சொன்னவன் கடவுளை பார்த்துருக்க மாட்டான். அதனால் இந்த சப்ஜெக்ட் மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகாமல் நம்ம வாழ்க்கையில் புத்தகம் எப்படி பயன்படுத்துச்சு அப்படின்னு அந்த இதுக்குள்ளே போகலாம். இது மாதிரி ஒரு தேடல் இருக்கிறப்ப தான் நம்ம அதுக்குள்ளே பயணிக்க முடியும், புரியுங்களா? ஏன்னா ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேறன்னு ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க, சில ஷார்ட்கட் மெத்தட்லாம், புரியுதுங்களா? நீங்கள் வாழ்க்கையில் அனுபவப்பட்டு போய் ஒவ்வொன்றும் அடிபட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில ஷார்ட்கட்லாம் பார்த்திங்கன்னா புத்தகங்களே இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்கேட்ஸ்லாம் போய் பிஸ்னஸ் நீங்கள் எப்படி பண்ணீங்களாம்னு கேட்க முடியாது. ஆனால் அவங்க வெளியிட்ட புத்தகங்கள்லாம் வழியாக அவங்களோட ஈஸியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், புரியுதுங்களா? ஏன்னா அவங்க அவங்களோட அனுபவத்தை அந்த புத்தகம் மூலிமா பகிர்ந்துருப்பாங்க. இப்போ அவரை போய் நம்ம நேரில் போய் பார்க்க முடியுமா? அவங்க லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியாது, புரியுதுங்களா? அது எளிய முறையில் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மொழியில் மொழிபெயர்த்து வச்சுருப்பாங்க. அந்த மூலிமா ஒரு பிஸ்னஸ் நான்லாம் சில விஷயங்களை அப்படி தான் கற்றுக்கிட்டேன். சில பிஸ்னஸ்லாம் எப்படி பண்ணுறது, எப்படி நம்ம அதுலேருந்து வெளியே வர்றது, எப்படி ஒரு பிஸ்னஸை சால்வ் பண்ணுறது அப்படின்றத அந்த புத்தகம் மூலிமா. ஏன்னா வெளியே 1000 சிந்திக்கலாம்,
புரியுதுங்களா? வெளியே 1000 புத்தகத்துலலாம் சொன்னேன். நீ வெளியிலேருந்து எவ்வளோ வேணால் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்றப்ப ப்ராக்டிக்கல்னு வரப்போ தடுமாறி போயிடுவோம். அதனால் நீ செஞ்சிடு. நீ செய்கிறப்ப தான் அடுத்து உண்டான வழி தானாக எல்லா கதவுகளும் ஓப்பன் பண்ணும். ஆனால் அடுத்து நீ செய்கிறப்ப ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். அதை நீ சால்வ் பண்ணுவ. அதுலேருந்து அடுத்த கட்டம்ன்றது மூவ் ஆகி ஒரு விஷயத்தை சக்ஸஸ் ஆயிடுவேன். ஆனால் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தெல்லாம் உடைக்கக்கூடிய ஆறுதல் கொடுக்கறது எல்லாமே இந்த புத்தகம் நம்மளை தூங்க விடாது. புரியுதுங்களா? புத்தகங்கள் படிக்கிறப்ப நம்மளை உற்சாகப்படுத்துவோம். ஒரு நல்ல ஒரு புத்தகம் படிக்கிறப்ப உங்களுக்கு தூக்கம் வராது. புரியுதுங்களா? அது புத்தகம் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா திருமந்திரம் படிப்பேன், பைபிள் படிப்பேன். இந்த பைபிள் என்ன பண்ணால் என் வாழ்க்கையில் சுதந்திரம் இருக்கிறப்போ சரி, தொழிலில் சுதந்திரம் இருக்கிறப்போ சரி, எல்லா கதவும் மூடி இருக்கிறப்ப அந்த வசனங்கள் என்ன பண்ணால் நம்மளை பலப்படுத்தும். புரியுதுங்களா? பைபிள் வசனங்கள் எடுத்து பாருங்கள். சூழ்ந்து இருக்கிறப்ப ஒவ்வொரு அதேமாரி தான் குரானும் அப்படி தான், பகவத்கீதை அப்படி தான். நான் ஏன் அது சொல்கிறேன்னா, நான் அதுக்குள்ளே மேக்ஸிமம் பைபிளுக்குள்ளே போனதுனால, ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்ததுனால எனக்கு பைபிள் பற்றி கொஞ்சம் படிக்க வேண்டிய இருந்ததுனால நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பைபிளோட ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு ஆறுதலையும் ஒரு தெம்பையும் ஒரே மாதிரி தரும். அதே மாதிரி தான் தொழிலதிபர்கள் இருக்கிற எண்ணங்களை மேம்படுத்தலை இதோ உதவி, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நம்மளை செதுக்க. அப்புறமே அற்புதமான மனோசக்தின்னு ஒரு புத்தகம் இருக்குது. 2 சாப்டர் இருக்குது. அந்த 2 சாப்டர் பார்த்திங்கன்னா நம்மளை உருவாக்குறதுக்கு மனபலத்தை உருவாக்குறதுக்கு அவ்வளோ வழி சொல்லும். புரியுதுங்களா? நம்மளால் முடியாத விஷயத்தை எப்படி முடிய வைக்கும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் சொல்லித்தரும். புரியுதுங்களா? அதாவது நம்மளை செதுக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸில் முன்னேறப்ப நம்ம சூழ்நிறவங்க சில பேர் பிஸ்னஸ் நாலேஜோடு இருப்பாங்க, சில பேர் அந்த பிஸ்னஸ் நாலேஜில் இருப்பாங்க. நம்ம ஏன்னா அந்த பிஸ்னஸ் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ்குள்ளே வரவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றப்ப இவங்க மாதிரி ஜாம்பவானுங்களாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? புரியுதுங்களா? இவங்களோட புத்தகங்கள்லாம் வெளியே நிறைய கிடைக்கிது. அவங்களோட புத்தகங்கள்லாம் வாங்கி நம்ம படிக்கிறப்ப நம்மளுக்குள்ள ஒரு ஐடியா பிடிக்கும். நம்ம புது ஐடியாவில் அவங்க சிலதில் ஒரே ஃபார்முலா தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி ஃபாலோ பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேற ஒரு புத்தகம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். புத்தகத்தை ஒரு பொழுது என்ன சொல்லுங்க, தவிர்த்துறாதீங்க. புத்தகத்தை நல்ல புத்தகத்தில் நீங்கள் சேர்த்து வைங்க. அந்த நல்ல புத்தகங்கள்லாம் என்ன பண்ணும், இப்போ மருத்துவ சார்ந்ததெல்லாம் எடுத்திங்கன்னா இந்த சித்த மருத்துவம்லாம் எப்படி விழுந்தது, திருமூலர் போகர் 7000 இதிலேருந்து தான் இந்த சித்த மருத்துவம்லாம் உருவானுச்சு. புரியுதுங்களா? ஒரு இலையோட தன்மை என்ன, ஒரு பூ இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா மஞ்சள் கலர் பூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் கலர் பூவில் என்ன சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும். புரியுதுங்களா? மஞ்சள் கலர்னால் தங்க சத்தம், பச்சை கலர்னால் இரும்பு சத்து. இது மாதிரி இந்த புத்தகத்துக்குலாம் நீ ஆராய்தான் என்ன ஆகுனா நம்மளோட சித்த மருத்துவர்கள்லாம் எப்படி உருவானாங்க இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ மேலோட்டமாக போட்டிங்கன்னா எதுவும் புதிராக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம இது சில இதெல்லாம் விஷயங்கள் பார்த்தா ஒரு அற்புதமான விஷயம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா யூரின் டெஸ்ட்லாம் கிடையாது. அப்போ அந்த யூரின் டெஸ்ட் வச்சு அந்த காலத்தில் எப்படி உடலில் இருக்கிற நோயை கண்டுபிடிச்சா அந்த நோய் எப்படி குணமானுச்சு, எந்த நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்னா அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சி அப்போ தான் சித்தர்கள்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த நோயை ஈரோடு நோயெலாம் குணப்படுத்த கட்டுப்பாட்டில் தான் வைக்கமுன்னா அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சாங்க, நீரோட்டன்னு வாங்க. நீரோட்டனில் ஒன்றும் இல்லை, நம்ம யூரினில் ஒரு கண்ணாடி குடுவையில் எடுத்துக்கணும். கண்ணாடி குடுவையில் எடுக்கிறப்ப நல்லெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்து அதில் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அது முத்து, மோதிரம், தேள் இப்படின்றப்போ ஒரு சிம்பிளை அது உருவாக்குறப்ப முத்து மாதிரி இருந்தால் அந்த நோயை குணப்படுத்த முடியாது, இந்த மாதிரி இருந்தால் நோயை குணப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நோயை தன்மையை சொல்லி இதெல்லாம் ஒரு அற்புதமான புத்தகத்தில் தான் இருக்குது. அந்த புத்தகத்தில் தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ எல்லாருமே மேலோட்டமாக போனீங்கன்னா இப்போ என்கிட்ட கேட்குங்கன்னா, சார் இந்த புத்தகம் படிங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக அந்த புக்கை போய் படிப்பீங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லாதப்போ நான் நிறைய புத்தகங்கள் தேட ஆரம்பித்தேன். புரியுதுங்களா? அந்த நிறைய புத்தகங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் நிறையா புத்தகத்தில் சில தேர்வான புத்தகங்கள்லாம் எடுக்க வேண்டியது சூழ்நிலையை நிறைய நாலேஜ் 1க்கு 2 3 நாலேஜ் நம்மளுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் சொன்னாங்கன்னா ஒரு புத்தகத்தை மட்டும் தான் நான் போய் எடுப்பேன். இப்போ உதாரணத்துக்கு மனோசக்தின்னு வச்சுக்கோங்க, மனோசக்தி புத்தகத்தை மட்டும்தான் எடுப்பேன். ஆனால் நான் எதை சார்ந்துன்னு போய் தேடுறப்ப நிறைய புத்தகங்கள் படிக்கிறப்ப பொதுவான நூலகத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நூலகத்தில் போகிறப்ப ஒவ்வொரு பிரிவாக இப்போ கவர்மெண்ட் நூலகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரிவு வச்சுருப்பாங்க. நம்ம எந்த சர்க்கிளில் போகிறோமோ அந்த சர்க்கிளுக்கு உண்டான புக்குகள் நிறைய இருக்கும். அதை நம்ம ஆய்வு பண்ணுறப்ப என்ன ஆகுனா நம்மளுக்கு உண்டான தகவல் 1க்கு 2 கிடைக்கும். புரியுது? பலதாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோ அனுபவங்களை பிரித்து வச்சுருக்குறாங்க நூலகத்தில். அப்போ நம்ம உருவாகணுன்னா
நம்ம வந்து வெளியே எங்கேயுமே போகிற ஒரு புத்தகத்தில் போனீங்கன்னா பல பேரோட அனுபவம். இப்போ நண்பர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்னன்னா நண்பர்களும் எனக்கு அவ்வளோ உதவியாக இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நண்பர்கள் விட்டு பிரிய வர சொல்கிறப்ப வேறொரு காலகட்டத்தில் தவறான பாதையில் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ வந்து அதுலேருந்து என்னை விலக்கி காப்பாற்றினது பார்த்திங்கன்னா இந்த புத்தகம் தான். இந்த புத்தகமும் தியான பயிற்சி இது 2 தான் வந்து நம்மளை சில சமயம் நேரான பாதையில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அப்போ சும்மா இருக்கிறப்ப என்ன ஒரு புத்தகம் எடுத்தோம்னா அது நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாது, புரியுதுங்களா? செஞ்சிஸ்டான்னு ஒரு கதை, அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர் தந்திரத்தில் உண்டான கதை. அது எப்படி ஒருத்தன் வந்து போர் கொண்டு ஒரு உலகத்தை அந்த நாட்டையை வந்து எப்படி கைக்குள்ளே கொண்டு வந்தான்னு சொல்கிறது, அது ஒரு கதை. அது அவ்வளோ பெரிய ஒரு ஊக்கமாக கொடுக்கும். இது மாதிரி புத்தகத்தில் வந்து நிறைய விதமான புத்தகங்கள் இருக்குது. அதில் நம்ம எந்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறோம், அந்த புத்தகம் என் வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்படி படுது. இன்னொரு புத்தகம் உங்கள்கிட்ட சொல்ல மாதிரி எப்பட்றா சிக்கனமாக வாழ்கிறன்றது, இது என் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வீட்டு வேலை கரண்ட் பில் பார்த்திங்கன்னா 1800 1900 ஒரு காலத்தில் வந்துட்டு இருந்தது. அப்போ அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்குறப்ப அந்த நிதி சார்ந்த எப்படி சிக்கனமாகிறப்ப அப்போ வந்து இந்த எல்இடி வந்ததில் புதுசு. அப்போ வந்து அப்போல்லாம் யாருமே எல்லாமே அப்போ இந்த பல்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்இடியெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன சொன்னாங்க, எல்இடி பல்பு யூஸ் பண்ணி பாருங்க பாதி பண்ணால். அதே மாதிரி தான் அந்த பல்பில் வீட்டில் இருக்கிற பல்பெலாம் எல்லாம் மாற்றிட்டு எல்லாம் எல்இடி பல்பாக மாக்கிறப்ப 1800 கரண்ட் பில் இருக்கிறப்ப அப்படியே 600 700 மாறினுச்சு. அப்போ இவ்வளோ விஷயம் வந்து நம்ம வந்து தெரியல. அதில் வந்து நிறைய சிக்கனமான விஷயங்கள்லாம் அந்த புக்கில் போட்டிருக்கு. எப்படி சேமிக்கிறது வழிகள் என்ன அப்படின்றது. இது வந்து எங்கே போனாலும் சில சமயம் நம்மளுக்கு கிடைக்காது, புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம நாலேஜை பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்துக்குள்ளே இருக்கும், புரியுதுங்களா? நீ ஒருத்தர் கேட்குறப்ப நிறைய வாக்குவாதம் முடியும். ஆனால் புத்தகத்தில் அப்படி கிடையாது. பேசினா அவங்க அது படிக்க அந்த ஒரு வார்த்தைகள் உள்ளே போகும். சில புத்தகம் பதிப்பகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு பதிப்பகம், அந்த பதிப்பகத்தில் ஒரு தரமான புத்தகத்தை தான் வச்சுருப்பான். விஜயா பதிப்பகம் நான் வந்து அதிகமாக மேக்ஸிமம் விஜயா பதிப்பகம் அந்த பதிப்பகத்தை பார்த்தீங்கன்னா விஜயா பதிப்பகம் இவன் நல்ல புக்கை தான் எடுப்பான் அப்படின்னு சொல்கிறது அது விஜயா பதிப்பகத்துக்கு எடுத்துக்கும். அது மாதிரி வாழ்க்கையில் நல்ல புத்தகங்களை தேடுங்க, அது உங்கள் வாழ்க்கையே மாற்றும். ஏன்னா என்னோடய வாழ்க்கையை மாற்றம் என் தொழில் பாதையில் திருப்பி கூப்பிட்டு வந்து என் தொழிலில் நல்லா முன்னேற வச்சது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு நல்வழி காட்டினது புத்தகம் தான். புத்தகத்தை வந்து ஒரு சிறந்த தோழனாக நீங்கள் நல்ல ஒரு தோழனாக நீங்கள் வச்சுருக்கலாம். ஏன்னா என் வாழ்க்கையில் பயன்படுத்தினால இது உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் ஒரு நல்ல புத்தகத்து தோழனாக நீங்கள் ஏற்பட்டு அந்த புத்தகத்தோடு பயணிங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.